இனிய வணக்கம் நண்பர்களே. தினமும் ஒரு தலைவர்கள் என்ற வரிசையில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி பார்ப்போம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் திருச்சியை அடுத்த குளத்தூரில் பிறந்துள்ளார். மாயவரத்தில் முனிசிப்பாக இவர் பணியாற்றியதால் இவரை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று நாம் அழைக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நாவலை இயற்றியதால் இவர் தமிழ் நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்நூலை தவிர அவர் பெண்மதி மாலை, தேவமாதா அந்தாதி, திருவருள் அந்தாதி, பெரிய நாயகி அம்மாள் பதிகம், நீதி நூல், சர்வசமய சமரச கீர்த்தனை ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். பிரதாப முதலியார் சரித்திரம் போன்றே இவர் சுகுண சுந்தரி சரித்திரம் என்னும் நாவலையும் இவர் இயற்றியுள்ளார். தனிப்பாடல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். மொத்தம் இவர் 16 நூல்களை இயற்றியுள்ளார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவரை பாராட்டியுள்ளார். இன்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த காணொளியில் பெரிதொரு தலைவரை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.